பகுதியா பிரிச்சு இன்னைக்கு வந்துட்டு இப்பொழுது இந்த ஈரான்ல நடக்கிற போர், இயேசுவின் வருகைக்கு இதுக்கெல்லாம் வந்துட்டு என்ன சம்பந்தம் இருக்குது? இத நம்ம இன்னைக்கு கொஞ்சம் நம்ம பார்த்துட்டு, நாளைக்கு நம்ம எப்படி ஒரு ஆவிக்குரிய ஒரு தயாரிப்போட இருக்கிறது அப்படின்றத நாளைக்கு நம்ம பகுதியில பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் கடந்த ஒரு 10 நாட்களா தெரிஞ்ச விஷயம் தான். பிப்ரவரி 28ஆம் தேதி அமெரிக்காவும், இஸ்ரேலும் சேர்ந்து வந்துட்டு அவங்க ஈரான வந்துட்டு அட்டாக் பண்ணாங்க. அவங்களுடைய தலைவர் வந்துட்டு ஆயத்துல்லா காமேனிய வந்துட்டு கொலை செய்தார்கள். இதுக்கு பதிலுக்கு வந்த ரியாக்ஷன் எல்லாமே நமக்கு தெரியும். ஈரான் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 12 நாடுகள் மேல வந்துட்டு அவங்க திரும்ப தாக்குதல் செஞ்சுகிட்டு இருக்கிறாங்க. நேத்து நீங்க ஆயில் பிரைஸ் பார்த்துருந்தீங்கன்னா, ஒரே நாள்ல 25% வந்துட்டு ஏறியிருக்கு. $66 இருந்த ஆயில் பிரைஸ் வந்துட்டு க்ரூட் ஆயில் வந்துட்டு நேத்து ஆல்மோஸ்ட் ஒரு $115, $120 வரைக்கும் டச் பண்ணியிருக்குது. இந்தியாவுலலாம் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா, எல்லா விலைவாசியும் ஏறிடுச்சு. இன்னைக்கு நாங்க கேட்ட செய்தி, பெரிய மெட்ரோ சிட்டீஸ்லாம் நெறைய ஹோட்டல்ஸ்லாம் மூட ஆரம்பிச்சுட்டாங்க. கேஸ் வந்துட்டு நெறைய பேருக்கு கிடைக்கிறதில்ல. குறிப்பா கமர்ஷியல் சிலிண்டர்ஸ் கிடைக்கிறதில்ல. இந்தியன் ஆயில்ல ஒர்க் பண்ற சகோதரன் கூட எனக்கு கால் பண்ணி இன்னைக்கு பேசினாரு. ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி சிலிண்டர்ஸ்லாம் வாங்கி வச்சுக்கங்க. மேக்ஸிமம் போனா ஒரு 15, 20 நாளைக்கு அப்புறம் கிடைக்கிறதே கஷ்டமாயிடும். அப்படின்ற மாரி இன்னைக்கு எல்லா நாடுகள்லயும் ஒரு தத்தளிப்பு இருக்கிறத பார்க்குறோம். கிட்டத்தட்ட ரைட் நவ் ஒரு 15 நாடுகள் ஆக்டிவா சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. முதலாம் உலகப் போர்ல பார்த்தீங்கன்னா, மொத்தமே 32 நாடுகள் தான் வந்துட்டு சண்டை போட்டாங்க. இதனுடைய தொடக்கம் எங்கே இருக்கிறது? இன்னைக்கு ஈரானும், இஸ்ரேலும் சண்டை போடுறதுக்கான தொடக்கம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 7ஆம் தேதி 2023ல ஹமாஸ் வந்துட்டு அவங்க இஸ்ரேல வந்துட்டு அட்டாக் பண்ணாங்க. அதுதான் அதனுடைய தொடக்கமா இருக்கிறது. இதற்கு ஏதாவது தீர்க்க தரிசனங்கள் இருக்குதான்றத அந்த தொடக்கத்துல இருந்தே ஆராய்ந்து பார்க்கலாம். ஆமோஸ் முதல் அதிகாரம் 7வது வசனத்த யாராவது எடுத்தீங்கன்னா, தயவு செஞ்சு யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். ஆமோஸ் முதல் அதிகாரம் 7வது வசனம். காத்சாவின் மதிலுக்குள் தீ கொளுத்துவேன், அது அதனுடைய அரண்மனைகளை பட்சிக்கும். காத்னாவின் மதிலுக்குள் தீ கொளுத்துவேன். இந்த வசனம் நிறைவேறுதல் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அற்புதமா இருக்கும். காத்சா வந்துட்டு அது இஸ்ரேல் தேசத்துல இருக்குதுன்னு நமக்கு தெரியும். ஒரு சின்ன ஒரு பகுதி தான். ஒரு 365 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் தான். பட் இந்த காத்சாவுல மதிலே கிடையாது. இந்த மதில் கட்டினது ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இந்த மதில் கட்டுனாங்க. அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறணும்னா நம்முடைய நாட்கள்ல தான் நிறைவேறவே முடியும். இது ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி கூட நிறைவேறதுக்கு வாய்ப்பு இல்ல. காத்சாவுல அந்த காசா வால்ன்னு சொல்லி ஒன்று இருக்கு. அது இஸ்ரேல் தேசம் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக மதில் கட்டியதே பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா தான் மதில் கட்டுனாங்க. ஆமோஸ் எப்பொழுது இந்த தீர்க்க தரிசனம் குடுத்தாரு? 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த தீர்க்க தரிசனம் குடுத்தாரு. இது நிகழ்ந்தது நம்முடைய கண்களுக்கு முன்னாடி அக்டோபர் 7ஆம் தேதி 2023ல ஒரு 1200 இஸ்ரவேல் மக்கள ஹமாஸ் கொலை செய்றாங்க. அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து இஸ்ரவேல் வந்துட்டு எதிர்த்து போராட ஆரம்பிக்கிறாங்க. இந்த கடந்த ஒரு 2 ஆண்டுகள்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 70,000க்கும் மேற்பட்ட காசாவுல இருக்கிற வந்துட்டு அந்த தீவிரவாதிகள் அவங்க இறந்து போயிருக்கிறாங்கன்றத பார்க்குறோம். இப்ப கர்த்தருடைய தீர்க்க தரிசனங்கள் நம்முடைய கண்களுக்கு முன்னாடி நடக்கிறது. இது எல்லாமே 2ஆம் வருகைக்கு முன்னாடி நடக்க வேண்டிய இது வந்துட்டு சைன்ஸ் அண்ட் வண்டர்ஸா இருக்குது. இந்த காத்சாவின் மதிலுக்குள் தீ கொளுத்துவேன். பட் இது வந்துட்டு என்ன நடக்கும்? இதனுடைய விளைவு என்னவா இருக்கும்? அப்படின்றத ஒரு ஒரு சில வசனங்கள் பார்க்கலாம். எரேமியா 47ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கலாம். ஜெரமியா 47:5. காத்சா மொட்டையடிக்கப்படும். அவர்களுடைய பள்ளத்தாக்கிலே மீதியாகிய அஸ்கலோன் சங்காரமாகும். நீ எந்த மட்டும் தான் உன்னை கீறிக்கொள்ளுவாய். ஆமென். காத்சா மொட்டை அடிக்கப்படும்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு காத்சாவுல பார்த்தீங்கன்னாக்கா, வீடுகள் எதுவும் இல்ல. யுனிவர்சிட்டீஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் முதல் கொண்டு எல்லாத்தையும் தரைமட்டம் ஆக்கியிருக்கிறாங்க. இன்னைக்கு காத்சா மொட்டை அடிக்கப்பட்டுருச்சு. அதனால மக்களால வந்துட்டு வீடுகள்ல வந்துட்டு குடியிருக்க முடியல. அவங்கலாம் டென்ட்ல தான் குடியிருக்கிறாங்க. அதற்கும் கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசனத்தை கொடுத்திருக்கிறாரு. ஜெப்பனியா 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கலாம். ஜெப்பனியா 2:4. காத்சா குடியேற்று அஸ்கலோன் பாழாகும். அஸ்தோத்தை பட்ட பகலிலே பறக்கடிப்பார்கள். எக்ரோன் வேரோடே பிடுங்கப்படும். காத்சா குடியேற்று போகும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொன்னது. இப்ப இந்த 3 தீர்க்க தரிசனங்களையும் பார்த்தோம்னா, ஆமோஸ்ல, எரேமியால, ஜெப்பனியால, காத்சாவின் மதிலுக்குள் தீ கொளுத்துவேன், காத்சா மொட்டையடிக்கப்படும், காத்சா குடியேற்று போகும். இது எல்லாமே நம்முடைய கண்களுக்கு முன்னாடி இந்த கடந்த ஒரு 2 1/2 ஆண்டுகள்ல தான் இது எல்லாமே நடந்திருக்குது. அப்படின்னா, இந்த 2ஆம் வருகையின் காலகட்டம் இது வந்துட்டு நம்மலாம் இந்த ஒரு காலகட்டத்துல வாழ்றது ஒரு பெரிய பாக்கியம் செய்த பிள்ளைகளா இருக்கிறோம். விசுவாசத்தோடு கூட நம்மலாம் நினைச்சிருப்போம், முதலாம் வருகையில இயேசுவ பார்த்தவங்கலாம் மகா பாக்கியவான்கள்னு நினைச்சிருப்போம். அதைப் போலவே நாமளும் பாக்கியவான்களா இருக்கிறதுக்கு, விசுவாசமா வந்து கர்த்தருடைய 2ஆம் வருகையின் காலகட்டத்துல இருப்பதற்கு கர்த்தர் ஒரு கிருபையை குடுத்திருக்கிறாரு. பட் அந்த காமேன் என்ற தலைவர கொன்னாங்க இல்லைங்களா? அதுக்கும் பைபிள்ல ஒரு பேட்டர்ன் இருக்குது. அந்த காமேன் என்ற தலைவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அங்க ஈரான்ல 1979ல ஒரு பெரிய ஒரு இஸ்லாமிக் ரெவல்யூஷன் வந்துச்சு. அந்த ரெவல்யூஷன்ல முதல்ல கோமேனின்னு ஒருத்தர் தலைவரா இருந்தாரு.
ஒரு 10 ஆண்டுகள் கழித்து இந்த காமேனின்றவர் அவர் தலைவரா வந்தாரு. இவங்களுடைய ஒரே எய்ம் எதுனாக்க, இஸ்ரவேல வந்துட்டு வேரோட அழிக்கணும், கூண்டோட அழிக்கணும். சிறு பிள்ளைகள், கர்ப்பிணி பெண்கள் உள்பட எல்லாத்தையும் கொலை செய்யணுன்றதுதான். டெத் டு இஸ்ரேல்னு சொல்லி வழக்கமா சாண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. பட் இதை போலவே பைபிள்ல ஒருத்தன் இருந்தான். எஸ்தர் புஸ்தகம் நீங்க வாசிச்சிருந்தீங்கன்னாக்க, அதுல வந்துட்டு ஆமான் அப்படின்ற ஒரு மனுஷன் இருந்தான். இந்த ஆமான் வந்துட்டு பாத்தீங்கன்னா, அவன ஆகாகைட் அப்படின்னு சொல்லி வந்துட்டு பைபிள்ல வந்துட்டு எழுதியிருக்கும். எஸ்தர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல இருந்தே பாத்தீங்கன்னா, அவனுடைய கொலை செய்யறதுக்கான திட்டங்கள்லாம் இருக்கும். அப்ப அங்க எஸ்தர் ராணியுடைய கணவர், அவர் தான் வந்துட்டு ராஜாவா இருக்கிறாரு. அந்த ராஜாவுக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டா தான் வந்துட்டு இந்த ஆமான் இருக்கிறான். ஒரு ஆலோசனைக்காரனா இருக்கிறான். அவன் ராஜா கிட்ட வந்துட்டு சொல்லி, இந்த யூதர்கள் எல்லாம் நம்ம கொலை பண்ணிரலாம். எஸ்தர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6 முதல் 15 நீங்க வீட்ல வாசிச்சு பார்த்தீங்கன்னாக்க, அதுல ஆமானுடைய அந்த திட்டம் எல்லாம் நமக்கு தெரியும். அதுல யூதர்களுடைய அந்த 12வது மாதம், கடைசி மாதம், ஆதார் மாதம் 13ஆம் தேதி எல்லாரையும் கொலை செய்யணும்னு சொல்லி ஒரு ராஜா கிட்ட லெட்டரையும் கேட்டு வாங்கிக்குவான். லெட்டரை கேட்டு வாங்கி அந்த தேதிக்காக அவன் காத்து கொண்டு இருக்கும் பொழுது, கர்த்தர் வந்துட்டு எஸ்தர் ராணிய பயன்படுத்தி, மொர்தெகாய வந்துட்டு அவர் வந்துட்டு எஸ்தர் ராணியினுடைய சொந்தக்காரர். இவங்க 2 பேரையும் பயன்படுத்தி ராஜாவுக்கு உண்மைய புரிய வச்சு, கடைசியில இந்த ஆமான் வந்துட்டு கொலை செய்யப்படுவான். இந்த ஆமான் கொலை செய்யப்பட்டத அவங்க ஒரு பண்டிகையா கொண்டாடுவாங்க. அதுதான் பூரிம் பண்டிகை. இந்த பூரிம் பண்டிகை டேட் பார்த்தீங்கன்னா, ஆதார் மாதம் 14ஆம் தேதி. ஸோ அவன் எல்லாரையும் கொலை பண்ணணும்னு திட்டம் போட்டது ஆதார் மாதம் 13ஆம் தேதி. யூதர்களுடைய கடைசி மாதம் வந்துட்டு, அந்த கடைசி மாதத்துல 13ஆம் தேதி அவன் திட்டம் போட்டான். பட் 14ஆம் தேதி வந்துட்டு அங்க யூதர்கள் ஜெயிச்சதுனால பூரீம் பண்டிகை வருது. இந்த வருஷம் பூரீம் பண்டிகை இதெல்லாம் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, மார்ச் 2ஆம் தேதி தான் பூரீம் பண்டிகை வந்தது. மார்ச் 2ஆம் தேதி போன வாரம் தான் வந்துட்டு இது நடந்துச்சு. கரெக்ட்டா அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்துட்டு காமினி கொலை செய்யப்பட்டான். எப்படி ஆமான் கொலை செய்யப்பட்டானோ, அதே மாரி தான் யூதர்கள் வந்துட்டு வேரோடு வந்துட்டு கருவறுக்கணும். சங்கீதம் 83ல அந்த வார்த்தை இருக்குது. இவர்களை ஒரு ஜாதியா இராதபடிக்கு நாம் வந்துட்டு கருவறுப்போம். இவர்களை கொலை செய்வோம் வாருங்கள் அப்படின்ற வார்த்தை. சொல்லப்போனா யூதர்களுடைய எதிரிகள் எல்லா நாடுகளும் சங்கீதம் 83ல அந்த 3ல இருந்து 5 வசனங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னாக்க, அதுல தெளிவாவே வந்துட்டு உமது ஜனத்துக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசித்து உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை செய்கிறார்கள்னு இருக்கும். அவர்கள் இனி ஒரு ஜாதியாய் இராமல் அவர்களை அதம் பண்ணுவோம் வாருங்கள் அப்படின்ற வார்த்தையெல்லாம் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற எல்லா நாடுகளுடைய பெயர்களும் வந்துட்டு 5வது வசனத்துல இருந்து ஒரு 7, 8 வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கிற எல்லா எதிரி நாடுகளுடைய பேரும் இருக்கும். அந்த ஈரானா இருக்கட்டும், ஈராக்கா இருக்கட்டும், லெபனானா இருக்கட்டும், இந்த எல்லா நாடுகளுடைய பெயர்களும் பழைய பெயர்கள்ல வந்துட்டு இருக்கும். ஸோ கர்த்தர் திரும்பவும் இந்த பேட்டர்ன் காமிக்கிறார் வந்துட்டு. ஆமான் கொலை செய்யப்பட்டது போல தான் வந்துட்டு காமினி கொலை செய்யப்பட்டிருக்கிறான். ஸோ பூரிம் வந்துருச்சு. பூரிம் கரெக்டா பஸ்கா பண்டிகைக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி வரும். ஸோ கடைசி மாதம் 14ஆம் தேதி பூரிம். பட் முதலாம் மாதம் 14ஆம் தேதி பஸ்கா பண்டிகை வந்துட்டு வரும். இது ஈரான் மேல ஒரு ஜட்ஜ்மெண்ட். இது எந்த வசனத்தின்படி வந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வாசிக்கலாம் எரேமியா 49ஆம் அதிகாரம். வசனங்கள் 35 முதல் 36 வரைக்கும் வாசிக்கலாம். எரேமியா 49ல 35 முதல் 36 வரை. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் ஏலாமின் வில்லென்னும் அவர்களுடைய பிரதான வல்லமையை முறித்து போட்டு, வானத்தின் 4 திசைகளிலுமிருந்து 4 காற்றுகளை ஏலாமின் மேல் வரப்பண்ணி, அவர்களை இந்த எல்லா திசைகளிலும் இருந்து சிதறடிப்பேன். ஏலாம் தேசத்திலிருந்து துரத்துண்டவர்கள் சகல ஜாதிகளிலும் சிதறப்படுவார்கள். நான் ஏலாமியரை அவர்கள் சத்துருக்களுக்கு முன்பாகவும் அவர்கள் பிராணனை வாங்க தேடுகிறவர்களுக்கு முன்பாகவும் கலங்க பண்ணி, என் கோபத்தின் உக்கிரமாகிய தீங்கை அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்களை நிர்மூலமாக்கும் மட்டும் பட்டயத்தை அவர்களுக்கு பின்னாக அனுப்பி, என் சிங்காசனத்தை ஏலாமிலே வைத்து அங்கே இருந்து ராஜாவையும் பிரபுக்களையும் அழித்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் போதும் சிஸ்டர். இதுல இந்த ஏலாம்ன்ற பேர் பாத்தீங்கன்னா, இந்த பைபிள்ல வந்துட்டு ஈரான்ல வந்துட்டு ஒரு 3 பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒண்ணு மேதியா, இன்னொன்னு 2வது பெர்சியா, 3வது வந்துட்டு ஏலாம். எப்படி இந்தியாவுல பாத்தீங்கன்னாக்க தமிழ் பேசுற மக்கள் இருக்கிறாங்க, தெலுங்கு பேசுற மக்கள், தமிழர்கள், தெலுங்கு மக்கள், இல்ல வந்துட்டு கேரளாக்காரவங்கன்னு சொல்றோம், இல்ல ஒரியா பேசுறவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி கானான் தேசத்திலையும் 7 குடிகள் இருந்தாங்கன்றது அந்த இபியர், அது மாதிரி வந்துட்டு நிறைய பேரை பார்த்திருப்பீங்க. எபூசியர், இதை போன்ற ஒரு 7 குடிகள் கானான்ல இருந்தாங்க. அதே மாதிரி ஈரானுக்குள்ளார பாத்தீங்கன்னா 3 விதமான மக்கள். ஒண்ணு மேதியர்கள், 2வது பெர்சியர்கள், 3வது ஏலாமியர்கள். இந்த ஏலாம் வந்துட்டு ஈரானை குறிக்கிறது. ஏலாமின் அந்த 35வது வசனத்துல கர்த்தர் பேசுறாரு. இதோ நான் ஏலாமின் வில்லனும் அவர்களுடைய பிரதான வல்லமையை முறித்து போட்டு, இந்த வல்லமை எதுனா அவங்களுடைய மிலிட்டரி ஸ்ட்ரென்த்தை கர்த்தர் வந்துட்டு முறித்து போடுவேன்னு சொல்றாரு.
வானத்தின் 4 திசைகளிலும் இருந்து 4 காற்றுகளை ஏலாமின் மேல் வரப்பண்ணி அவர்களை இந்த எல்லா திசைகளிலும் சிதறடிப்பேன். 4 திசைகள்ல 4 காற்றுகள். இந்த வார்த்தை ரொம்ப இந்த 4 விண்ட்ஸ்ன்றது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வார்த்தை. பைபிள்ல மொத்தம் 9 வசனங்கள் தான் வந்துட்டு இந்த 4 விண்ட்ஸ். இது எதை குறிக்கிறதுனா ஒரு ஆவிக்குரிய இதுல 4 திசைகள்ல இருந்து யுத்தங்கள், போர்கள் வந்துட்டு ஈரானுக்கு விரோதமாக வரும். இன்னைக்கு அமெரிக்கா வந்துட்டு அவங்க மேல குண்டு போடுறாங்க. இஸ்ரேல் வந்துட்டு குண்டு போடுறாங்க. ஐரோப்பிய நாடுகளும் வந்துட்டு ரெடியா தான் இருக்கிறாங்க ஈரான் அழிக்கிறதுக்காக. ஸோ கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் நம்முடைய கண்களுக்கு முன்னாடி நடந்து கொண்டிருக்கிறது. 37வது வசனத்துல, நான் ஏலாமியரை அவர்கள் சத்துருக்களுக்கு முன்பாகவும் அவர்கள் பிராணனை வாங்க தேடுகிறவர்களுக்கு முன்பாகவும் கலங்க பண்ணுவேன்னு சொல்றாரு. என் கோபத்தின் உக்கிரமாகிய தீங்கை அவர்கள் மேல் வர பண்ணுவேன்றாரு. அப்ப நிர்மூலமாக்கும் மட்டும் பட்டயத்தை நான் அவர்களுக்கு முன்னாக அனுப்புவேன்றாரு. ஆனாலும் ஒரு ஆறுதல் பாத்தீங்கன்னா ஈரானுக்கு கடைசி நாட்கள்ல வந்துட்டு அவங்களை கொஞ்சம் பேரை காப்பாத்துவேன்னு சொல்லியிருக்கிறார். ஸோ அது வந்துட்டு கர்த்தர் கொடுக்குற ஒரு கிருபை. இது ஈரான் மட்டும் இல்ல, ஈராக்கும் மணந்தருமுன் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. அசீரியாவை என் கரத்தின் கிரியை என்று சொல்லுவேன், எகிப்தை என் ஜனம் என்று சொல்லுவேன்னு சொல்லி எகிப்திலையும் ரட்சிப்பு வரும், ஈராக்லையும் ரட்சிப்பு வரும், சிரியாவிலையும் ரட்சிப்பு வரும். ஆனா ஒரு கூட்டம் அழிந்து மீதியா இருக்கிற கூட்டத்திற்கு கர்த்தர் மணந்திருவதில் கொடுக்க போகிறார். இதே தான் இந்தியாவுக்கும் நடக்கும், அமெரிக்காவுக்கும் நடக்கும், ஐரோப்பாவுக்கும் நடக்கும். கடைசி நாட்களில் ஒரு பெரிய அழிவை குறிக்கிற வசனங்களா இருக்கிறது இது எல்லாமே. இது எல்லாமே கர்த்தருடைய 2ஆம் வருகைக்கு முன்னாடி இந்த அழிவுகள் நடந்து முடியணும். இதெல்லாம் இப்ப ஈரான் போர்ல தொடங்கி இதுக்கான வித்து இந்த 3ஆம் உலக போர் கூடிய சீக்கிரத்துல வரப்போகிறது. இதற்கான வித்து விதை எங்க போட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு ஐரோப்பாவுல போட்ட வித்து வந்துட்டு உக்ரைன் ரஷ்யா வார். அது என்னைக்கு பெருசா வெடிக்குதோ அதெல்லாம் 3ஆம் உலக போரா கன்வெர்ட் ஆகும். 2வது ஏசியாவுல போட்ட வித்து எதுனாக்கா அந்த ஹமாஸ் வந்து அடிச்சது. அது ஒரு சின்னோண்டு பிரச்சனை தான். ஆனா அதுதான் பெருசா இருக்குது. இன்னைக்கு ஹமாஸ் வந்துட்டு சின்னோண்டு தீவிரவாத கும்பல் தான். 1ஆம் உலக போரும் இப்படிதான் நடந்துச்சு. ஒரு 20 வயசு பையன் வந்துட்டு ஆஸ்திரியா ஹங்கேரியோட ஒரு டியூக்கை போய் சுட்டு கொலை பண்ணான். இது ஒரு தனிப்பட்ட பிரச்சனையா சீக்கிரம் முடிச்சிருந்திருக்கலாம். ஆனா அதுதான் 1ஆம் உலக போரா வந்துட்டு வெடிச்சது. இன்னைக்கு அதே மாதிரி 3ஆம் உலக போருக்கு வித்து வந்துட்டு வந்துருச்சு. 15ல இருந்து 18 நாடுகள் ஆக்டிவா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் என்னைக்கு ஒண்ணா கூடிக்கிறாங்களோ ஒரு சில மாதங்கள்லயோ இல்ல ஒரு சில ஆண்டுகள்ல மேக்சிமம் ஒரு 1 to 2 இயர்ஸ் இதுக்கு மேல நீடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 3ஆம் உலக போர் வந்து பெரிய அழிவு இருக்கும். அதன் பிறகு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை இருக்க போகிறது. கர்த்தருடைய நாமத்தை கூவி அழைக்கிற யாவரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று எழுதியிருக்கிறபடி இந்த பிரச்சனைக்கு நடுவுல நம்ம விசுவாசமா இருக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. வாசிக்கலாம் ஏசாயா 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 8 வரைக்கும். ஏசாயா அதிகாரம் 22 வசனங்கள் 6 முதல் 8 வரைக்கும். ஏலாமியன் அம்பரா துணியை எடுத்து ரதங்களோடும் காலாட்களோடும் குதிரை வீரரோடும் வருகிறான். நீர் கேடகத்தை வெளிப்படுத்தும், கேடகத்தை வெளிப்படுத்தும். மகா வடிவான உன் பள்ளத்தாக்குகள் ரதங்களினால் நிரப்பப்படும். குதிரை வீரர் வாசல்கள் மட்டும் வந்து அணிவகுத்து நிற்பார்கள். அவன் யூதாவின் மறைவை நீக்கி போடுவான். அந்நாளிலே வன மாளிகை ஆகிய ஆயுத சாலையை நோக்குவாய். நீங்கள் ஏலாமியன் போதும் சிஸ்டர். ஏலாமியன் எப்படி வருவானா, ஈரான்காரன் வந்துட்டு அம்பரா துணியை எடுத்து அந்த குவிவர் இந்த ஆரோஸ், அந்த ஆரோஸ்லாம் வந்துட்டு ஆரோஸ்க்கு பதிலாக தான் இன்னைக்கு மிசைல்ஸ் வந்துட்டு இருக்குது. அம்பரா துணியை எடுத்து ரதங்களோடும் காலாட்களோடும் சண்டை போடுறதுக்கு யார் கூட வருவான்? யூதாவோட வருவான். 8வது வசனம் பாத்தீங்கன்னா, அவன் யூதாவின் மறைவை நீக்கி போடுவான். நமக்கு பழைய ஏற்பாடு நாட்கள்ல வந்துட்டு அந்த நாட்டுக்கு பேர் இஸ்ரவேல்ன்ற பேர் தான் இருந்துச்சு. பட் இன்னைக்கு நம்ம யூதர்கள்னு சொல்றோம். யூதர்கள் வந்துட்டு ஒரு கோத்திரம் மட்டும்தான் இல்லைங்களா? 12 கோத்திரத்துல ஒரு கோத்திரம் மட்டும்தான். பட் யூதாவின் மறைவை நீக்கி போடுவானா, இது கடைசி நாட்களுக்காக எழுதப்பட்ட ஒரு வசனம். கடைசி நாட்கள்ல யூதர்கள் என்றுதான் பெயர் இருக்கிறது. அவன் யூதாவின் மறைவை நீக்கி போடுவான். இன்னைக்கு ஈரான் போடுற குண்டெல்லாம் வந்துட்டு இஸ்ரேல்ல விழுந்துகிட்டு இருக்குது. அயன்டும் வந்துட்டு ஒரு சில இடங்கள்ல வந்துட்டு வேலை பார்க்க மாட்டேங்குது. அதுபோல ஹமாஸும் வந்துட்டு ஈரானுடைய ஒரு கை குழந்தை தான். அதே மாதிரி வந்துட்டு ஹெஸ்புல்லாவும் வந்துட்டு அவன் வளர்த்து விட்ட ஒரு ஆள் தான். ஹெஸ்புல்லாவோ ஹமாஸோ ஹவுதீஸோ இது மாதிரி எல்லாருமே ஈரான் பணம் கொடுத்து, ஈரான் வந்துட்டு அவங்களுக்கு ஆயுதங்கள் கொடுத்து வளர்த்து விட்ட ஆள் தான். இன்னைக்கு ஈரான் மூலமா தான் கடந்த ஒரு 2 ஆண்டுகள் வந்துட்டு இஸ்ரேல் தேசத்துல ஒரு அழிவு வந்து கொண்டிருக்கிறது. அவன் யூதாவின் மறைவை நீக்கி போடுவான். he will uncover the nakedness of Judah. அப்படின்னா இஸ்ரேலுக்கும் ஒரு பங்கு அழிவு இருக்கும்னு சொல்லி கர்த்தர் சொல்லாரு. ஆனா இவங்க பண்ற தப்பு என்னன்னாக்கா, அந்நாளிலே வன மாளிகையாகிய ஆயுத சாலையை நோக்குவாய். இஸ்ரேலுடைய பிலீஃப் எங்க இருக்கும்னாக்கா மிலிட்டரியில மட்டும்தான் இருக்கும். ஆனா இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறாரு, எருசலேமை நோக்கி அவர் கண்ணீர் சிந்துகிறார். கண்ணீர் சிந்துட்டு சொன்னாரு, நீ எருசலேமை தீர்க்கதரிசிகளை கல்லெறிகிறவர்களேன்னு சொல்லிட்டு அவர் எருசலேமுக்காக கண்ணீர் சிந்திட்டு, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீ சொல்லும் காலம் வரைக்கும் இனி என்னை காண மாட்டாய்ன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு.
இனிமேட்டு நான் யாருன்றதை நீ உணர மாட்ட. உனக்கு ஒரு பிரச்சனையை கொடுப்பேன். நீ பிரச்சனை வரும் பொழுது என்னை தேடும் பொழுது அப்பொழுது என்னை கண்டடவாய்ன்னு சொல்லிட்டு அவர் பரலோகத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். இப்ப இஸ்ரவேலுக்கு கர்த்தர் ஒரு பெரிய நெருக்கத்தை வந்துட்டு கொடுப்பாரு. அந்த நெருக்கத்துல அவங்க மிலிட்டரி பலத்தெல்லாம் இழந்து போய் கர்த்தரை தேடும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் வருகை இருக்க போகிறது. இது 3ஆம் உலகப் போரின் காலகட்டத்துல அதனுடைய கடைசியில தான் ஆண்டவருடைய வருகை இருக்க போகிறது. வாசிக்கலாம் இயேசு கிறிஸ்துவின் வருகை எப்படி இருக்க போகிறது, எந்த சூழ்நிலை உலகத்துல இருக்குன்றதை பார்க்கலாம். லூக்கா 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 26 முதல் 27. Luke chapter 21 verses 26 to 27. சந்தி இருக்கிறவனோ பணிவிடை இதுல செய்கிறவனோ வானத்தின் தத்துவங்கள்னு ஆரம்பிக்கும் சிஸ்டர். 21 21ல 26, 27. 26. வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதுனால் மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். இவைகள் பாத்தீங்களா, வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். இயேசு எப்படி வரேன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப 27வது வசனத்துல அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். எப்பொழுது மனுஷகுமாரன் வருவார்? வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படணும். பூமியின் மேல் வரும் ஆபத்துக்களுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதுனால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும் பொழுதுதான் இயேசப்பா வரார். உலகம் முழுவதும் பெரிய ரிவைவல் இருக்கிறப்ப, எல்லாம் சமாதானமா சந்தோஷமா இருக்கிறப்ப அவருடைய வருகை இல்லை. உலகம் முழுவதும் ஒரு பெரிய குழப்பம், பிரச்சனை, எல்லாரும் பயந்து போய் பீதியில இருக்கும் பொழுதுதான் கர்த்தருடைய வருகை வந்துட்டு இருக்கிறது. இது ஏசாயா புஸ்தகத்திலையும் 13ஆம் அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்குது. சோ எல்லா கைகளும் நெகிழ்ந்து போகும்னு சொல்லி அங்க ஒரு வசனம் இருக்குது. எல்லா மனுஷருடைய இருதயம் கரைந்து போகும்ன்ற வசனம் வந்துட்டு அங்க இருக்குது. கர்த்தருடைய வருகையின் போது யோசிச்சு பாருங்க, கொரோனா காலகட்டத்துல எல்லா மக்களும் பீதியில இருந்தாங்க, கிறிஸ்தவர்கள் உள்பட எல்லாரும் பீதியில இருக்கிறப்ப, அப்ப இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை இருந்திருந்தாக்க எத்தனை கிறிஸ்தவர்கள் விசுவாசத்தோட இருந்திருப்பாங்கன்றதை யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட அதை விட ஒரு மோசமான சூழ்நிலை தான் வந்துட்டு அவருடைய வருகையின் காலகட்டத்துல இருக்க போகிறது. இதை குறித்து இயேசு கிறிஸ்துவே தெளிவா பேசியிருக்கிறாரு. வாசிக்கலாம் மத்தேயு 13ஆம் அதிகாரம் 30வது வசனம். இந்த களைகளை குறித்த உவமை மத்தேயு 13:30. அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டெரிக்கிறதுக்கு கட்டுகளாக கட்டுங்கள். கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான் என்றார். ஆமென். அறுப்பு காலம் என்பது கடைசி காலமா இருக்கிறது. நீங்க இதுக்குரிய இன்டர்பிரேஷன் இயேசு கிறிஸ்துவே தொடர்ந்து கொடுக்கிறார். அறுப்பு காலம் என்பது உலகத்தின் முடிவு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அறுக்கிறவர்கள் தேவ தூதர்கள். இந்த இன்டர்பிரேஷன்ஸை இயேசுப்பாவே கொடுக்கிறாரு. நான் அறுக்கிறவர்களை நோக்கி முதலாவதுன்ற வார்த்தையை கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணிக்கங்க. முதலாவது களைகளை பிடுங்கி. முதலாவது எதங்க பிடுங்குறாரு? களைகளை தான் கர்த்தர் பிடுங்குறாரு. களைகளை என்ன பண்றாரு? களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டரிக்கிறதற்கு கட்டுக்களாக கட்டுங்கள். கர்த்தர் ஒரு ஊரை அழிக்கும் பொழுது அங்க வந்துட்டு துன்மார்க்கர்களை மட்டும்தான் வச்சிருப்பாரு, நன்மை செய்கிறவர்களை தூக்கிடுவாரு. எப்படி லோத்தை வந்துட்டு தூக்கிட்டு சோதம் குமாரை அழிச்சாரோ, இன்னைக்குமே ஒரு பட்டணம் அழியுதுன்னு சொன்னா அங்க இருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாத்தையும், அவங்க ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்திருப்பாங்க, இல்ல இந்த ஊர்ல இருக்க வேண்டாம் வேற ஊருக்கு போயிடலான்னு முடிவெடுத்து கிளம்பியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஊர்ல அந்த மாதிரி நேரத்துல துன்மார்க்கர்கள் மட்டும் இருக்கும் பொழுது கர்த்தர் அந்த ஊரையே அழிச்சிருவாரு. இன்னைக்கு காசா அழிகிறதெல்லாம் இப்படிதான். உக்ரைன் அழிகிறது இதே மாதிரிதான். ஈரான் அழிகிறது இப்படிதான். இந்த அழிவு வந்துட்டு கூடிய சீக்கிரத்துல அமெரிக்காவுக்கும் வரப்போகிறது, யூரோப்புக்கும் வரப்போகிறது. காரணம் என்னன்னாக்க அந்த ரோம ராஜ்யம் கடைசி வரைக்கும் இருக்கும். தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் படிச்சு பாத்தீங்கன்னாக்க 2ஆம் அதிகாரத்துல ஒரு பெரிய சிலை இருக்கிறது. ரோம ராஜ்யம் கடைசி வரைக்கும் இருக்குன்றத கர்த்தர் சொல்லாரு. அதன் பாதங்கள்ல தான் அந்த கல் வந்துட்டு மோதுகிறது. கைகளால் பெயர்க்கப்படாத கல் வந்துட்டு ரோம ராஜ்யத்தினுடைய ஒரு ஸ்பிரிச்சுவல் என்டிட்டி யாருனாக்க ரோமன் கத்தோலிக்க சபை. அந்த ரோம ராஜ்யத்தினுடைய பொலிட்டிக்கல் என்டிட்டி யாருன்னா நம்பர் 1 வந்துட்டு அமெரிக்கா, நம்பர் 2 வந்துட்டு யூரோப். அமெரிக்காவில் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட் இந்தியன்ஸ் அண்ட் சைனீஸ் தவிர பார்த்தீங்கன்னாக்க மோஸ்ட்லி ஐரோப்பியர்கள் தான். நான் ஆரம்பத்தில் இருந்த செவ்விந்தியர்கள், ரெட் இண்டியன்ஸ் சொல்லுவாங்க. அந்த ரெட் இண்டியன்ஸ் அத்தனை பேரையும் ஐரோப்பியர்கள் கொலை செய்தார்கள். ஒரு 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்களெல்லாம் கொன்னுட்டு இவங்க தான் வந்துட்டு அமெரிக்காவை எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அமெரிக்காவினுடைய அழிவும் சமீபமா இருக்குது, ஐரோப்பாவினுடைய அழிவும் சமீபமா இருக்குது. ஸ்பிரிச்சுவலா சொல்ல போனா கத்தோலிக்க சபையினுடைய அழிவும் வந்துட்டு ரொம்ப சமீபமா இருக்குது. கத்தோலிக்க சபையை பின்பற்றுகிற எவ்வளவோ புரொட்டஸ்டான்ட் சபைகளும் இருக்கிறாங்க, எக்குமெனிசம் அப்படின்ற பேர்ல. ஸோ கர்த்தர் என்ன சொல்றாரு? துன்மார்க்களை வந்துட்டு நான் சீக்கிரமாக எப்படி அழிப்பேன்றாரு? சுட்டரிக்கிறதற்கு அப்படின்றாரு. ஸோ ஃபயர்ல, நெருப்புல ஒரு அழிவு இருக்கும்ன்றாரு. இதே மத்தேயு 13ல 40வது வசனம் வாசிக்கலாம். அவன் விலையுயர்ந்த ஒரு உத்திக்கல் 13:40.
ஆதலால் கலைகளை சேர்த்து அக்னியால் சுட்டரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். ஸோ இயேசு கிறிஸ்து ரொம்ப கிளியரா சொல்றாரு, களைகளை சேர்த்து அக்கினினால் சுட்டெரிக்கிறது போல இந்த உலகத்தின் முடிவிலே நடக்கும்னு சொல்லிட்டாரு. 41, 42 பாத்தீங்கன்னா தூதர்கள் என்ன செய்வாங்கன்றதை அவர் எழுதியிருக்கிறாரு. மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். தூதர்கள் தான் அறுக்கிறவர்கள் இல்லைங்களா? அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடரல்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். 30வது வசனத்திலையும் அக்கினி இருக்குது, 40வது வசனத்திலையும் அக்கினி இருக்குது, 41, 42 பார்க்கிறோம் அக்கினி இருக்குது. களைகள் யார்? களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர் என்று எழுதி இருக்கிறது இல்லைங்களா? கோதுமை மணிகள் வந்துட்டு கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வருது. அவருடைய பிள்ளைகளுக்கு ஒண்ணு ரட்சிப்பை கொடுக்கணும், 2வது களைகளை வந்துட்டு அக்கினியினால எரிக்கணும். இந்த 2 அப்ஜெக்டிவ்மே கர்த்தருக்கு இருக்குது. வாசிக்கலாமே 2 தெசலோனிக்கர் முதல் அதிகாரத்துல 7 முதல் 8 வசனங்கள். 2 Thessalonians chapter 1 verses 7 to 8. எங்க இது தே- வசனம் அது? 2 தெசலோனிக்கர் முதல் அதிகாரம் 7 முதல் 8 வரைக்கும். தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும். அந்நாளிலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எதுக்காக வராருன்னு பாருங்க. தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதி உள்ள ஆக்கினையை செலுத்துறதுக்கு கர்த்தர் வராருங்க. அவர் வரும் பொழுது எப்படி வராரு? கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் பொழுது அப்படி ஆகும். சோ இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில அக்கினியோடு கூட வருகிறார். அவரு நியாயம் தீர்ப்பதற்காக வருகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். பேதுருவும் இதை டீட்டெயில்டா எழுதியிருக்கிறாரு. இங்க பொறுமையா வீட்டுல இந்த 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் இருக்கு இல்லைங்களா? 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்துல 7வது வசனத்துல இருந்து 12வது வசனம் வரைக்கும் வாசிச்சு பார்த்துக்கங்க. அதுல குறிப்பா அந்த 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல பாத்தீங்கன்னா, இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவபக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. சோ இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் எதற்கு இரையாக? அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி பேதுரு சொல்றார். 10வது வசனத்திலையும் பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய நாள் எப்படி இருக்கும், இந்த 2ஆம் வருகை நாள் எப்படி இருக்கும்னு பேதுரு பேசுறாரு. வானங்கள் மடமட என்று அகன்றப்போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். ஒரு நெருப்புனால ஒரு பெரிய அழிவு இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. இந்த நெருப்புனால இருக்கிற அழிவு இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது வேற ஒன்றும் கிடையாது. இந்த 3 உலக யுத்தங்களை தான் குறிக்குது. 2 உலக யுத்தங்கள் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. 3ஆம் உலக யுத்தம் வந்துட்டு கூடிய சீக்கிரத்துல எதர் இந்த வருஷமோ இல்ல அடுத்த வருஷமோ சீக்கிரத்திலே வரப்போகிறது. இதுல பெரிய அழிவு எங்கெங்கெல்லாம் இருக்க போகுதுன்னா, ஒண்ணு இஸ்ரேலை சுத்தி இருக்கிற நாடுகளுக்கு, இஸ்லாமிய நாடுகளுக்கு பெரிய அழிவு இருக்கும். 2வது இந்த அந்தி கிறிஸ்துவின் கூட்டமா இருக்கிற இந்த ரோமன் கத்தோலிக்க சபை, அதை தழுவி இருக்கிற ஐரோப்பா, இல்ல அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற வந்துட்டு அதனுடைய எக்ஸ்டென்ஷனா இருக்கிற அமெரிக்கா, இங்கெல்லாம் ஆனா பரிசுத்தவான்கள் எல்லாம் கர்த்தர் பாதுகாப்பார். நான் அதையும் திரும்ப நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். பரிசுத்தவான்களை கர்த்தர் வந்துட்டு பாதுகாப்பாரு. நாம ஜெபத்துல கேட்கணும், ஆண்டவரே நான் எங்க இருக்கணும், நான் எந்த ஊர்ல இருக்கணும், எந்த ஊர்ல இருக்கக்கூடாது. குறிப்பா மெட்ரோஸ்ல இருக்கிறது சேஃப்டி வந்துட்டு கிடையாது. பெரிய காஸ்மோபாலிட்டன் சிட்டிஸ், குறிப்பா அங்க இருந்து ஒரு 300 கிலோமீட்டர் தாண்டி போய் இருக்கிறது நமக்கு நலமா இருக்கும். ஆனா இந்த நெருப்புனால வருகிற அழிவை குறித்து இவர் பேசுறாரு. அந்த அழிவு எவ்வளவு பயங்கரமா இருக்கும்ன்றதுக்கு ஒரு 2 வசனம் வாசிக்கலாம். எரேமியா 25ஆம் அதிகாரம் 32 முதல் 33 வரைக்கும் வாசிக்கலாம். ஜெரமியா 25ஆம் அதிகாரத்துல 32 முதல் 33 வரைக்கும். இதோ ஜாதி ஜாதிக்கு தீமை பரம்பும், பூமியின் எல்லைகளிலிருந்து மகா புசல் எழும்பும். அக்காலத்திலே பூமியின் ஒரு முனை துவங்கி பூமியின் மறுமுனை மட்டும் கர்த்தரால் கொலையுண்டவர்கள் கிடப்பார்கள். அவர்கள் புலம்பப்படாமலும் சேர்க்கப்படாமலும் அடக்கம் பண்ணப்படாமலும் பூமியின் மேல் எழுவாவார்கள். மெய்ப்பர்கள் போதும் சார். அக்காலத்துல எழுதியிருக்கு இல்லைங்களா? இங்க எப்பப்பெல்லாம் பழைய ஏற்பாட்டுல அக்காலத்திலே அல்லது அந்நாளிலேன்ற வார்த்தை இருக்குதோ, இதெல்லாம் நம்ம இருக்கிற கடைசி காலங்களை குறிக்கிறது. சோ அந்த வார்த்தைகளை கேர்லெஸ்ஸா நம்ம விட்டுற வேண்டாம். குறிப்பா அந்த அதிகாரத்துல இதுக்கு முன்னாடி படிச்சு பாத்தீங்கன்னா, எந்தெந்த நாடுகள்லாம் இஸ்ரேலுக்கு விரோதமா வரும்னு அந்த நாடுகளுடைய பெயர் பட்டியலும் வந்துட்டு இருக்குது. சங்கீதம் 83ஐயும் எரேமியா 25 நீங்க கம்பேர் பண்ணி படிச்சுக்க. இது 2லயுமே இஸ்ரேலுடைய எதிரிகள் வந்துட்டு யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க, அந்த நாடுகளுடைய பெயர்கள் டைரக்டாவே எழுதப்பட்டிருக்குது. ஜாதி ஜாதிக்கு தீமை பரம்பும், பூமியின் எல்லைகளிலிருந்து மகா பூசல் எழும்பும். அக்காலத்திலே பூமியின் ஒரு முனை துவக்கி பூமியின் மறுமுனை மட்டும்
யாரால கொலை உண்டவர்கள்? கர்த்தரால் கொலை உண்டவர்கள் கிடப்பார்கள். கர்த்தருடைய கோபம் யார் மேல இருக்கும்னா எதிரிகள் மேலதான் இருக்கும். பிள்ளைகள் மேல அவருடைய கோபம் இருக்காது. பிள்ளைகளை கர்த்தர் பூமியில வச்சு பாதுகாப்பார். இந்த ரகசிய வருக, நாங்க மேல போயிடுவோம், இந்த கான்செப்ட் எல்லாம் பைபிள்ல வந்துட்டு ஆக்சுவலி கிடையாது. 2ஆம் வருகையில நம்ம வந்துட்டு ட்ரிபுலேஷனை கோ த்ரூ பண்ணோம்னு சொன்னா 2ஆம் வருகையில நமக்கு ராஜ்யத்தை கர்த்தர் கொடுக்கிறாரு. அவர்கள் புலம்பப்படாமலும் சேர்க்கப்படாமலும் அடக்கம் பண்ணப்படாமலும் பூமியின் மேல் எருவாவார்கள். இன்னைக்கு சில மேஜர் சிட்டிஸ்லாம் நீங்க உலகத்துல பாத்தீங்கன்னா, இப்ப டெல்லி, மும்பை, இந்தியால பார்த்தா அங்கெல்லாம் 3 கோடி பேர் இருக்கிறாங்க. ஒரே ஒரு நியூக்ளியர் பாம்பு போட்டாங்கன்னாக்கா அந்த 3 கோடி பேர்ல அட்லீஸ்ட் ஒரு பாதி பேர் இறந்துருவாங்க. எப்படி ஒரு 1 கோடி பேர் அடக்கம் பண்றது? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. இந்த வசனம் ரொம்ப கிளியரா வந்துட்டு கர்த்தர் பேசியிருக்கிறார். இத போல ஒரு 200, 300 வசனங்கள் எனக்கு பர்சனலா தெரியும். நெருப்புனால வருகிற அழிவ பத்தி. இது இன்னைக்கு டைம் குறைவா இருக்கிறதுனால ரொம்ப கம்மியான வசனங்கள் தான் பார்க்குறோம். பட் நீங்க ஆவியானவர்ட்ட ஜெபம் பண்ணி கேட்டீங்கன்னா, பட் இந்த அழிவ பத்தி பயப்படுறது நம்மளுடைய வேலை கிடையாது. இதுக்கு ப்ரிப்பேர்டா இருக்கிறது. ஏன்னா, கர்த்தர் வந்துட்டு உலகம் முழுவதும் அழியப் போகுதுன்னு சொல்லி நோவாகிட்ட கர்த்தர் பேசியிருந்தார் இல்லைங்களா? அப்ப நோவாகிட்ட பேசியிருந்தாலும் நோவா வந்துட்டு கரெக்ட்டா எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு ஆவிக்குரிய தயாரிப்பு, ஒரு உலகத்துக்குரிய தயாரிப்பு 2ஓடயும் ரெடியா இருந்தார். அதே மாரி யோசேப்பு கிட்ட கர்த்தர் பேசும்பொழுது பார்த்தீங்கன்னாக்க, 7 வருஷம் ஒரு பஞ்சகாலம் வருதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருந்தார். அதுக்கு யோசேப்பு தயாரிப்போட இருந்தாரு. இன்னைக்கு நாம இருக்கிறது கர்த்தருடைய கோப ஆக்கினை நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஸோ லாஸ்ட் ஒரு ஒரு 1 மினிட்டோட முடிச்சிடுறேன். சரி, நாம இதுக்கு தயாரிப்பா இருக்கணும் இல்லைங்களா? முதலாவது தயாரிப்பு ஆவிக்குரிய தயாரிப்பு தான். பிசிக்கலா நம்ம என்னதான் வந்துட்டு பல கோடி நம்ம சேர்த்து வச்சிருந்தாலும், அது நமக்கு பிரயோஜனமா இருக்க போறது கிடையாது. நம்பர் 1 வந்துட்டு ஆவிக்குரிய தயாரிப்பு. 2வது வந்துட்டு பிசிக்கலா ஏதாவது தயாரிப்பு பண்ணணும்னா, முதலாவது நம்ம கர்த்தர்ட்ட கேட்க வேண்டியது, ஆண்டவரே நான் எந்த ஊர்ல இருக்கணும்? இப்ப பர்சனலா எனக்கு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் வந்து நான் பெங்களூர்ல இருந்தேன் 2019 வரைக்கும். "நீ பெங்களூர்ல இருக்காத, பெரிய பிரச்சனை வரப்போகுது. நீ கெளம்புன்னு" 2019ல என்னை பெங்களூர்ல இருந்து ஆண்டவர் கெளப்பி விட்டாரு. நானும் ஆண்டவரே கொஞ்சம் டைம் கொடுங்க, கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்லி இது பண்ணிக்கிட்டே இருந்தப்ப, கரெக்ட்டா வந்துட்டு லாக்டவுனுக்கு எனக்கு 1 மந்த்துக்கு முன்னாடி என்னை திருச்சிக்கு அனுப்பி விட்டாரு. ஸோ கரெக்ட்டா லாக்டவுனுக்கு முன்னாடி, ஸோ அந்த பிரச்சனை எல்லாம் வந்துட்டு வரதுக்கு முன்னாடி அவருடைய பரிசுத்தவான்கள், அவருடைய பிள்ளைகள கர்த்தர் ரொம்ப நேசிக்கிறார். இப்ப நீங்க எதுவா இருந்தாலும் கர்த்தர்ட்ட கேட்டீங்கன்னா, உன்னுடைய சுய புத்தியின் மேல் சாயாமல், உன் வழிகளிலெல்லாம் கர்த்தரை நினைத்துக்கொள் என்று எழுதியிருக்கிற மாரி, இந்த வரப்போற 3ஆம் உலகப் போருக்கு ஆண்டவரே நாங்க எப்படி ப்ரிப்பேர் ஆகணும்? ஆவிக்குரிய இதுல எப்படி ப்ரிப்பேர் ஆகணும்? மாம்சத்துல எப்படி ப்ரிப்பேர் ஆகணும்? சிலிண்டர் வாங்கி வச்சுக்கலாம், அரிசி பருப்பு வாங்கி வச்சுக்கலாம். ஆவிக்குரிய இதுல பரிசுத்தமா இருக்கலாம். நம்முடைய நாவ அடக்கி கரெக்ட்டா இருக்கலாம் வந்துட்டு. 2 விதமாவும் நம்ம ப்ரிப்பேர் ஆகணும் இல்லைங்களா? முதலாவது ப்ரிப்பரேஷன் ஆவிக்குரிய ப்ரிப்பரேஷன் தான். அத நம்ம எப்படி செய்றது? அப்படின்றத நம்ம வந்துட்டு நாளைக்கு தினத்துல வந்துட்டு ஒரு சில வசன ஆதாரங்களோட நம்ம நிதானித்து பார்க்கலாம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். பிரைஸ் லார்ட் ஜீசஸ். தேங்க் யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். Praise. கர்த்தர் கொடுத்த அந்த கிருபைக்காக இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களுக்கு கேள்விகள் இருந்தாலும் நீங்க தாராளமா கேட்கலாம்.